அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வாழ்ந்த 5 நண்பர்கள். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பாத்திமா, மரியம், சுமையா, அஹ்மத், யூசுப் என்ற 5 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தினமும் சேர்ந்து பள்ளிக்குப் போய் விளையாடி படித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். எந்த நேரத்திலும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும் என்றார். அவர் குழந்தைகளுக்கு சில நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்தார். சாப்பிடும் முன் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். படிக்க ஆரம்பிக்கும் முன் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். தூங்கும் முன் துஆ செய்ய வேண்டும். பயம் வந்தால் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அந்த நாள் முதல் 5 நண்பர்களும் இதை நடைமுறையில் செய்ய முடிவு செய்தார்கள். ஒரு நாள் அவர்கள் விளையாடிவிட்டு மிகவும் பசியாக சாப்பிட அமர்ந்தார்கள். யூசுப் உடனே சாப்பிடத் தொடங்க முயன்றான். அப்போது பாத்திமா மெதுவாக, முதலில் பிஸ்மில்லாஹ் சொல்லுவோம் என்றாள். அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிட்டார்கள். அவர்களின் மனதில் அமைதியும் உணவில் பரக்கத்தும் இருந்தது. மற்றொரு நாள் தேர்வு வந்தது. மரியம் மிகவும் பயந்தாள். அப்போது அஹ்மத், அல்லாஹ்விடம் உதவி கேள் என்றான். அவர்கள் துஆ செய்து படித்தார்கள். தேர்வு எளிதாக அமைந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வை நம்பினால் பயம் நீங்கும். ஒரு நாள் விளையாடும் போது சுமையா கீழே விழுந்தாள். அவள் உடனே அல்லாஹ்வை நினைத்து துஆ செய்தாள். அல்லாஹ்வின் அருளால் பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை. அந்த இரவு அவர்கள் துஆ சொல்லி தூங்கினார்கள். அவர்கள் அமைதியான தூக்கம் பெற்றார்கள். பயம் மற்றும் கெட்ட கனவுகள் அவர்களிடம் வரவில்லை. இவ்வாறு அந்த குழந்தைகளின் நல்ல பழக்கம் அவர்களின் பெற்றோர்களுக்கும் கிராம மக்களுக்கும் பரவியது. அந்த கிராமம் அல்லாஹ்வின் அருள் நிறைந்த இடமாக மாறியது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வை நினைத்தால் சைத்தான் விலகுவான்.